கடவுளுடைய மக்களே, தமிழக மக்களே, கிறிஸ்தவ மக்களே, இஸ்லாமிய மக்களே, இந்து மக்களே, உங்கள் யாவருக்கும் வணக்கங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் உங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு மத்தேயு 24 அதிகாரத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 26 அதிகாரத்தில் ஏறக்குறைய 51 வசனம் இருக்குது. இந்த 51 வசனங்களில் முக்கியமான சில காரியங்களை சுருக்கமாக சொல்ல போகிறேன். இயேசு எருசலேமில் உள்ள தேவாலயத்தினுடைய அலங்காரத்தையும் மகிமையும் அதனுடைய மேன்மையும் காட்டுறதுக்காக இயேசுவை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. இயேசு அந்த அழகை பார்த்து, அந்த அலங்காரத்தை பார்த்து, அந்த மேன்மையை பார்த்து பாராட்டாமல் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகக்கூடிய காலம் வரும் அப்படின்னு சொன்னார். நெகட்டிவாக சொல்கிறார். எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன அழிய போகுதா இந்த ஆலயம்? தரையோட தரையாக மாறிடுமா? என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, அதுக்கு என்ன காலம்? உலக முடிவில் நடக்கும்னு சொல்கிறாரு. அந்த காலத்துக்கும் அடையாளம் என்ன? சீசர்கள் கேட்குறாங்க. சீசர்கள் அடையாளம் கேட்கும்போது இயேசு அந்த அடையாளத்தை சொல்கிறாரு. என்ன அடையாளம் சொல்கிறாருன்னா, எல்லாரும் உங்களை ஏமாற்றக்கூடிய போதகர்கள் என் பேரை சொல்லி ரொம்ப பேர் ஏமாற்றுவாங்க. சண்டைகள் நடக்கும், யுத்தங்கள் நடக்கும், பூமி அதிர்ச்சிகள் நடக்கும், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் நடக்கும், கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் நிறையா பேர் எழும்பிடுவாங்க. அந்த காலத்தில் இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படும் போது தான், முடியும் போது தான் அந்த முடிவும் வரும். இந்த தேவாலயத்தில் தேவனை போல உட்காரக்கூடிய ஒரு அருவருப்புள்ள ஒரு அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அந்த தான் அடையாளம். இப்படிலாம் அடையாளங்கள் சொல்கிறார். இயேசு சொன்னபடியே கிபி 70 தீர்த்து ராயனால் எருசலேம் அழிக்கப்பட்டது. இன்றைக்கி செவுரு ஒன்று தான் இருக்குது. எருசலேம் கட்டின தேவாலயத்தில் செவுரு ஒன்று தான் இருக்குது. நீங்கள் எருசலேமில் பார்த்தீங்கன்னா அந்த தேவாலயம் இருந்த இடத்துல ஒரு மசூதியை கட்டி வச்சுருக்கான் இஸ்லாமியர்கள். அதனால் அது எருசலேம் எங்களுக்கு சொந்தம்னு அவன் சொல்கிறான். இல்லை தேவாலயம் கட்டினதுனால யூதர்கள் நாங்கள் எங்களுக்கு சொந்தம்னு இவன் சொல்கிறான். சாலமோனு கட்டினா அந்த ஒரு செவுரு ஒன்று தான் அடையாளமாக இருக்குது. இப்படி நிலைமை இன்றைக்கி இருக்குது, இப்போ நடக்குது. இயேசு பொய் சொல்லலை. ஆகவே இயேசு 2ஆம் முறை நான் வருவேன். அப்போ இந்த இயேசு அங்கே வந்துட்டார் சொன்னால் யாரையும் நம்பிடாதீங்க, போயிடாதீங்க. இங்கே அறை வீட்டில் இருக்காருன்னா நம்பிடாதீங்க. வனாந்தரத்தில் இருக்கிறாரு, இந்த மலையில் இறங்கிட்டாருன்னு சொன்னால் நம்பிடாதீங்க. ஆனால் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறையா கள்ள ஊழியர்கள் அற்புத அடையாளங்கள்லாம் பேசுவாங்க, சொல்லுவாங்க. நம்பிடாதீங்கன்னு சொல்கிறார். இன்றைக்கி அந்த காலம் நிறைவேறிக்கிட்டு இருக்குது. யுத்தங்கள் நடக்குது, பஞ்சங்கள் நடக்குது, பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய், பஞ்சங்கள், இன்றைக்கி விலைவாசி உயர்வு எல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. இந்த காலம் அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், உதாரணத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது அந்த காலத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிங்கன்னு சொல்கிறாரு. இஸ்ரேல் நாடு தான் அந்த அத்திமரம். அந்த அத்திமரம் துளிர் என்பது விடுதலை, சுதந்திரம்னு அர்த்தம். 1948 தான் இஸ்ரேல் நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு. 47 நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி 48 இஸ்ரேல் நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு, துளிர் விட்டது. அது நம்ம ஜெனரேஷனில் நடந்த சம்பவமாகும். இன்றைக்கி கள்ள ஊழியர்கள் நிறையா பெருகிட்டாங்க. தடி எடுத்தவெல்லாம் தண்டை மாதிரி நிறையா இயேசுவின் பேரால் பாஸ்டர்கள் அங்கே இயேசு இருக்கார், இங்கே இருக்கார், இங்கே வாங்க, அங்கே வாங்க, இங்கே டவருக்கு வாங்க, மலைக்கு வாங்க, அங்கே வனாந்தரத்துக்கு வாங்க, தோட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி இன்றைக்குள்ள மக்களை அலக்கழித்து எருசலேமுக்கு வாங்கன்னு சொல்லி வருஷம் டூர் கூட்டி போகிறேன்னு 1.5 லட்சம் கட்டுங்கன்னு அதில் ஒரு ஆட்டையை போட்டு அதில் ஒரு பிழப்பு நடத்துக்கிற இன்றைக்கி அவள நிலைமை நிறையா இருக்குது. அதனால் மக்களே, சொன்ன வார்த்தை நிறைவேறிக்கிட்டே வருது. ஏறக்குறைய 100க்கு 100 நிறைவேறின மாதிரி தான் இருக்குது. அதனால் இயேசு எங்கேயோ இருக்காருன்னு ஓடிடாதீங்க. எல்லாரும் கண்களும் காணும்படி இயேசு வருவார், பகிரங்கமாக வருவார். எல்லாரும் பார்த்து புலம்புவாங்க. ஐயோ சொன்னாங்களே
விட்டுட்டோமே, மனம் திரும்பலையே, இயேசுவை ஏற்றுக்கிறலையே என்று அநேகர் புலம்புவாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய மக்கள் பூமியின் 4 திசையிலிருந்து சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உதாரணம் சொல்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழியாது, கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாரு. நோவா காலம்ன்ட்டு ஒரு காலம் தண்ணியில் அழிஞ்சிருக்கு ஒரு காலம். அது மாதிரி என் காலத்துலேயும் அக்னியில் அழிய போகுதுன்னு சொல்கிறார். லோத்து காலத்தில் நடந்தது போல நடக்கும். லோத்துன்னா அக்னியில், சோதோங்கோமோரா பட்டணம் 2 பட்டணம் அக்னியில் தீக்கறி ஆயிடுச்சு. அது மாதிரி அக்னியில் இனிமேல் அழிய போகுதுன்னு சொல்கிறாரு. நோவா காலத்தில் தண்ணி வந்து அழிஞ்சு அநேகர் தண்ணி வாரி கொண்டு போக மட்டும் எப்படி உணவு இல்லாமல் இருந்தாங்களோ, அதுபோல் என் காலத்துலேயும் உணர்வு இல்லாமல் தான் இருப்பாங்க. எவ்வளோ சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. யார் சொன்னாலும் எப்படி பேசினாலும் விசுவாசிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் அதில் விசுவாசிப்பாங்க. அவங்கள 4 திசையிலேருந்து 4 பக்கம் கூட்டி சேர்ப்பேன். புத்தி உள்ளவன் தெரிஞ்சுக்கிங்க, ஞானம் உள்ளவன் தெரிஞ்சுக்கிங்க, அழிவாரிகை தெரிஞ்சுக்கிங்க, நினையாத நாளிகளே அந்த நாள் வரும், ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. தம்முடைய ஊழியர்களை நல்ல ஊழியர்கள் அந்த நேரத்தில் இருங்கன்னு சொல்கிறாரு. பொல்லாத ஊழியர்கள் வந்து சோம்பல் உள்ள ஊழியர்களாக இருந்து அவர் வர லேட்டாகும், நம்ம இஷ்டப்படி செய்வோம், அவர் எங்கே இயேசு வரப்போகிறாரு, உலகம் எங்கே முடிய போகுதுன்னு சொல்லி அநியாயங்களை அக்கிரமங்கள் செஞ்சு இஷ்டப்படி நீ போனீங்கன்னா நான் வரும்போது அவனை புறக்கணிப்பேன், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு அவனை வைவேன், திட்டுவேன், புறக்கணிச்சிருவேன், உங்களை சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்கிறாரு. அதனால் மக்களே, உண்மை உள்ள ஊழியர்களாக கடைசி காலத்தில் இருக்க அழைக்கப்படுறோம். அதனால் மக்களே, உங்களை நான் என்ன சொல்கிறேன்னா, ஊழியர்களை பார்க்காதீங்க, பாஸ்டர்களை பார்க்காதீங்க, பிஷப்புகளை பார்க்காதீங்க, கிறிஸ்தவ தலைவர்களை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிக்கிட்டே வருது. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒழியாதுன்னு சொல்கிறாரு. நிச்சயமாக அந்த வார்த்தை நிறைவேறும், பொய் சொல்லாது. அவர் நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். மக்களை நம்பி போகாதீங்க, மதத்தை நம்பி போகாதீங்க, தேவாலயம் சர்ச்சுகளை நம்பி போகாதீங்க. சபைகள் முழுவதும் இன்றைக்கி சீர்கெட்டு விலகி போய் தான் இருக்குது. இயேசுவை பின்பற்றுங்க. நிச்சயமாக இயேசு திரும்ப வருவார், கூட்டி சேர்ப்பார், பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அதுக்கு முன்னாடி நடக்கிற இந்த போலிகளுக்கும் வஞ்சனைகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் விலகி ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் என்று சொன்ன மாதிரி யாரும் உங்களை ஏமாற்றாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. மதத்தை நம்பிடாதீங்க, பாஸ்டர்கள் நம்பிடாதீங்க. ஒரு சிலர் நல்லவங்க இருக்காங்க, நான் எல்லாரையும் சொல்லலை. நல்லவங்களை எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும், எப்படி எங்கே போய் அவங்கள கண்டுபிடிச்சிக்க செய்ய, இருந்த இடத்துலையே இயேசுவை தேடுங்க, நம்புங்க, இயேசுவையே நம்பிடுங்க, ஒரு குறையும் வராது. உங்களை தேடி நல்ல ஊழியர்களை கடவுளே அனுப்புவார். யூடியூப் மூலமாக வரும், வசனங்கள் மூலமாக வரும், பாடல்கள் மூலமாக வரும், உபதேசங்கள் மூலமாக வரும். எப்படி உங்களை ஆண்டவர் கண்டுபிடிப்பார், வசனங்களை அனுப்புவார், ஆற்றுவார், தேற்றுவார், சுமப்பார், தப்பிப்பார். இயேசுவை நம்பி உறுதியாக இருங்க. நிச்சயமாக இயேசு 2ஆம் முறை வருவார். அவர் வார்த்தை போய் சொல்லாது. இன்றைக்கி அந்த காலம் கடைசி காலமாக இருக்குது. உலக அழிவின் விளிம்பில் தான் இருக்கோம். இன்றைக்கு உள்ள சம்பவங்கள் முழுவதும் உலக அழிவுக்கும் இயேசுவின் வருகைக்கும் அடையாளம். நம்பி விழிப்பாருங்க மக்களே. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.